சிவில் ப்ரொசீஜர் கோடில் இன்டர்ப்ளீடரை பற்றி பார்க்க போகிறோம். செக்ஷன் 88 ஆர்டர் 35. இன்டர்ப்ளீடர்னால் என்னன்னா, இவருக்கு அந்த டிஸ்பியூட்டில் சம்மந்தம் இல்லை, ஆனால் இவருக்கு ஒரு லைபிலிட்டி இருக்குது. அதை யார்கிட்ட கொடுக்கணும், என்ன செய்யணும்னு தெரியலை. ஒரு உதாரணம் சொல்லுதேன். ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கார். அப்பா இறந்துட்டார். அவருக்கு 5 பிள்ளைகள். 5 பேர் வீட்டில் வாடகைக்கு இருக்கவன்ட்ட வாடகை ஏன்ட்ட தான்னு கேட்காங்க. இப்போ இவருக்கு தெரியாது, வாடகை கொடுக்க ரெடி, யார்கிட்ட கொடுக்கன்னு தெரியாது. அண்ணன்ட்ட கொடுத்தா தம்பி சண்டைக்கு வருவார். இல்லை, ஒரு ஆள்கிட்ட கடை வாங்கியிருக்காரு, அவர் இறந்துட்டார். அவர் பிள்ளைகள் ஏன்ட்ட கொடுன்னு கேட்டால் யார்கிட்டன்னு தெரியல. இப்படி உள்ள கேஸுக்காக செக்ஷன் 88 வச்சுருக்காங்க. இன்டர்ப்ளீடர் இவருக்கும் கான்ட்ரவர்சிக்கும் ஒன்றும் இல்லை. பிளைண்ட்டுக்கு கோர்ட்டுக்கு வந்தவருக்கு இந்த டிஸ்பியூட்டே இல்லை. கோர்ட்டில் சொல்லுதார், ஐயா கோர்ட்டாரை நீங்கள் சொல்லுங்கள், நான் யார்கிட்ட பணத்தை கொடுக்கணும், யாருக்கு இது உரிமை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டு வரார். இதுதான் இன்டர்ப்ளீடர். அதாவது அவங்களுக்குள்ள ப்ளீட் அகைன்ஸ்ட் ஈச் அதர், டிஃபெண்டண்ட்டுக்குள்ளேயே தான் ப்ளீடிங்கு. இங்கே இவருக்கு இல்லை. இது பிளைண்டிஃப் இஸ் அன் இன்டர்ப்ளீடர். அவர் என்ன இருக்கணும்னா, இம்பார்ஷியபிளாக இருக்கணும், நான் ஆர்பிட்ரரியாக இருக்கணும். அதாவது அவர் கோர்ட்டுக்கு என்ன வராரு, இந்த டிஃபெண்டண்ட்டுகளுக்குள்ளே உள்ள பிரச்சனையை நீங்கள் தீர்த்து நான் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுதார். இதில் செக்ஷன் 88 என்ன சொல்லுதுன்னா, வேர் 2 or more persons claim adversely to one another the same debts. ஒரு கடன், a sum of money or other property movable or immovable from another person. 2 or 3 பேர்கள் அல்லது 2 அல்லதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஆள்கிட்ட ஒருவரிடமிருந்து கடனை கேட்காங்க, பொருளை கேட்காங்க, மூவல் ப்ராப்பர்ட்டியோ இம்மூவல் ப்ராப்பர்ட்டியோ கேட்காங்க. ஆனால் அவருக்கு அது மேலே பொறுப்பே இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் கொடுக்கறதுக்கு ரெடி. இப்படியா இருந்தால், ஹூ இஸ் ரெடி டு பே ஆர் ரெடி டு டெலிவர் டு த ரைட்ஃபுல் ஓனர், சரியான ஓனருக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், பணத்தை கொடுக்க ரெடியாக இருக்கேன், பொருளை கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு அவர் ரெடியாக இருந்தார்னா, he may institute a suit of interpleader. இன்டர்ப்ளீடர் சூட்டை அவர் கோர்ட்டில் சொல்லலாம். அகெயின்ஸ்ட் ஆல் கிளைமண்ட்ஸ், எத்தனை பேர் அவர்கிட்ட கிளைம் பண்ணுதாங்களோ அகெயின்ஸ்ட் ஆல், ஃபார் த பர்பஸ் ஆஃப் அப்டைனிங் a decision as to the person to whom payment or delivery shall be made. என்ன பர்பஸ்ஸு? கோர்ட்டில் என்ன கேட்கார் அவர், நான் யார்கிட்ட டெலிவரி கொடுக்கணும், யாருக்கு பேமெண்ட் கொடுக்கணும், இவங்களில் யார் ரைட்ஃபுல் ஓனர்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கோர்ட்டில் மட்டும் சொல்லுதார். இப்போ கோர்ட்டில் அந்த டிஃபெண்டண்ட்டுகள் என்ன செய்யணும், எனக்கு தான் இதில் ரைட்டு இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் அவர் சார்பில் உள்ள ரைட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண அவங்க டாக்குமெண்ட்டுகளை கொடுக்கணும். இப்போ இதே சமயத்தில் வேற ஒரு கேஸில் எனி சூட் இஸ் பெண்டிங் இன் விச் ரைட்ஸ் ஆஃப் ஆல் பார்ட்டிஸ் கேன் ப்ராப்பர்லி டிசைடட், நோ சச் சூட் ஆஃப் இன்டர்ப்ளீடர் ஷால் பி இன்ஸ்டியூட்டட். இந்த 5 பேரும் வேற ஒரு கோர்ட்டில் அங்கே 5 பேருக்குள்ள ஒரு கேஸ் கொடுத்து எனக்கு தான் வேணும்னு அங்கே ஒரு சூட்டு நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இவங்களோட ரைட்டை டிட்டர்மின் பண்ணதுக்கு அங்கே ஒரு சீட்டு நடந்துக்கிட்டு இருக்குன்னா அங்கே இன்டர்ப்ளீடர் வரக்கூடாது. இன்டர்ப்ளீடர் வரும்போது வேறு சூட்டு, இவங்களோட ரைட்டை சம்மந்தமான வேறு சூட்டு நடக்காமல் இருக்கணுங்கிறத செக்ஷன் 88 சொல்லுது. அண்ணன் தம்பிகள் பாவப்பிரிவினைக்கு வேறு சூட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இன்டர்ப்ளீடர் சூட்டு அட்மிசபிள் இல்லை. எப்போ அட்மிசபிள்? என்கிட்ட எல்லோரும் கேட்காங்க, எல்லோரும் கிளைம் பண்ணுதாங்க, யாருக்கு நீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு இருக்கணும். ஏற்கனவே பெண்டிங்காக இருந்தால் இல்லைங்க சொல்லுதாங்க 88. இனி ரூல்ஸை பார்க்கலாம். Plaint in interpleader suit, in every suit of interpleader the plaint shall, in addition to the other statement necessary for the plaint, ஒரு பிளைண்ட்டுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் சொல்லுங்கள். அது போக ஒரு 3 விஷயத்தை அடிஷ்னலாக சொல்லணும். என்னன்னா, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இந்த வழக்கு தொகையை தந்தால் போதும், வேறு எனக்கு இந்த கோர்ட்டு விஷயத்தில் சம்மந்தமே இல்லை, ப்ராப்பர்ட்டியை யார் கையில் கொடுக்கவும் நான் ரெடி, எனக்கு நோ இன்ட்ரெஸ்ட் இன் த சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறத ஒன்று சொல்லணும். ரெண்டாவது ஒன்று என்ன சொல்லணும்னா, கிளைம் மேடு செப்பரேட்லி பை எவ்ரி டிஃபெண்டண்ட். எல்லா டிஃபெண்டண்ட்டுகளும் ஒவ்வொருத்தராக என்கிட்ட கிளைம் பண்ணுதாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்.
மூணாவது கொல்யூஷன் பிட்வீன் த பிளைன்டிஃப் அண்டு ஒன் ஆஃப் த டிஃபெண்டன்ட். ஒரு டிஃபெண்டண்ட்டை ஃபேவர் பண்ணதுக்காக நீங்கள் இந்த இன்டர்ப்ளீடர் சூட்டை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, பேமெண்ட் ஆஃப் எ திங் கிளைம்டு இன் டு த கோர்ட்டு. என்ன செய்யலாம், பண விஷயமா இருந்தால் நீங்கள் கோர்ட்டில் கொடுத்துட்டு நான் பின்னால் விசாரித்து யாருக்கு கொடுக்கணும் நான் கொடுத்துக்கிடுவேன் அப்படின்னு கோர்ட்டில் போக சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கார், 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கார், அப்பா இறந்துட்டார், 5 பிள்ளைகளும் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா கொடுத்த கடனை என்கிட்ட கொடுத்துருன்னு. இவர் இந்த 1 லட்ச ரூபா கையில் வச்சுருக்காரு, திருப்பி கொடுக்க ரெடி, யார்கிட்ட கொடுக்கன்னு தெரியல. அப்போ இன்டர்ப்ளீடர் சூட்டு போடுவார். இன்டர்ப்ளீடர் சூட்டு போடும்போது அங்கே வந்து கோர்ட்டில் கொண்டு போய் இந்த 1 லட்ச ரூபா கடன் நான் வாங்கிட்டேன், இதுக்குள்ளே வட்டி இன்றைக்கு வரைக்கும் உள்ள வட்டி இந்த கோர்ட்டில் தந்துட்டேன், நீங்கள் விசாரித்து யாருக்கு கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. தான் நம்பர் 2. The plaintiff may be required to so pay or place it before he can be entitled to any order of the suit. சூட் ஆர்டர் கொடுக்க முன்னாலேயே கோர்ட்டில் டெபாசிட் பண்ணிடலாம். ப்ரொசீஜர் when defendant is suing plaintiff. இது இல்லாமல் ஒரு டிஃபெண்டன்ட் இந்த பிளைன்டிஃபை வேறு ஒரு சூட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே உதாரணம் சொல்லுதேன், அந்த 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தார், 5 பேர் வந்து கேட்காங்க. அதில் ஒருத்தன் என்ன செஞ்சுருக்கான், இவன் 1 லட்ச ரூபா எங்கள் அப்பாட்ட கடன் வாங்கினா திருப்பி தரலன்னு சூட்டு போட்டான். அப்படி ஒரு சூட்டு நடக்குமானா இந்த இன்டர்ப்ளீடர் சூட்டு நடக்க வரைக்கும் அந்த சூட்டை நிறுத்தி வைப்பாங்க. இன்டர்ப்ளீடர் சூட்டு முடிஞ்ச பிறகு தான் on being informed by the court in which the interpleader suit has been noted, stay the proceedings against him. அங்கே நிறுத்தி வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு இந்த கேஸ் முடிஞ்ச பிறகு தான் அதை பார்க்கணும். ஏன்னா ஒரே சைமல்டேனியஸாக 2 கேஸு தேவையில்லை. Procedure at first hearing. At the first hearing, declare the plaintiff is discharged from all liability to the defendant. In respect of the thing clear, award him his cost and dismiss him from the suit. அவரை உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு வேணும்னா வெளியே விட்டுறலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தார், கோர்ட்டில் கொண்டாந்து 1 லட்சம் தந்துட்டார். இனி அவரை கோர்ட்டுக்கு வாய்தா வாங்கிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லுதில் அர்த்தம் இல்லாததுனால அவரை டிஸ்மிஸ் பண்ணி ஆன் அட்மிஷன் ஃபஸ்ட்டு ஹியரிங்லே வெளியே போச்சிடலாம். ஆனால் கோர்ட்டு நினைக்கி அவங்க இருந்தாங்கன்னா நல்லதுன்னு நினச்சா ஹீ மே ரீட்டைன் ஆல் த பார்ட்டிஸ். ஒரு சாய்ஸு போக சொல்லிடலாம், அவர் 1 லட்ச ரூபா தந்தார் அனுப்பிட்டோம். 2வது சாய்ஸு தேவைப்படுமானா வச்சிருக்கலாம் அப்படிங்கிற. Where admissions of the party do not enable the court to adjudicate issue and issues between the party, இது நடக்கலை, அதில் முடிவு பண்ண முடியலைன்னா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி அதில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம், கோர்ட்டு முடிவிக்கலாம். that any claimant be made plaintiff in lieu of in addition to the original. இது 2வது. பிளைன்டிஃபை போக சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக டிஃபெண்டண்டில் ஒரு ஆளை பிளைன்டிஃப் ஆக்கலாம், அல்லது பிளைன்டிஃபை அங்கேயே நிறுத்திட்டு இன் அடிஷன் டு தட் பர்சன் ஒரு டிஃபெண்டண்ட்டை பிளைன்டிஃபாக மாற்றலாம் அப்படிங்கிற ரூல் நம்பர் 4 சொல்லுவாங்க. அடுத்தது ரூல் நம்பர் 5, ஏஜென்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் மே நாட் இன்ஸ்டியூட் இன்டர்ப்ளீடர் சூட்டு. ஒரு ஏஜெண்ட்டு போய் இன்டர்ப்ளீடர் சூட்டு போட முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க, இல்லஸ்ட்ரேஷனு. ஏ டெபாசிட்ஸ் ஏ பாக்ஸ் ஆஃப் ஜுவல் வித் பி எஸ் ஏஜெண்ட். ஏ வந்து பீட்ட ஒரு ஏஜெண்ட்டாக இந்த பாக்ஸை நீ வச்சிருன்னு சொல்லுதாரு. சி வந்து அது ஏன் பாக்ஸு பாலை ஏன்ட்ட தந்துருன்னு கேட்காரு. பீட்டை கொடுத்தது ஏ இஸ் த பிரின்சிபல், பி இஸ் த ஏஜெண்ட்டு. சி வந்து இவர்கிட்ட கிளைம் பண்ணுவார் பீட்டை. இங்கே கொடுக்க முடியாது, ஏன்னு சொன்னால் அவர் ஒரு ஏஜெண்ட்டு அப்படிங்கிற இல்லஸ்ட்ரேஷன் ஏல சொல்லுவாங்க. இல்லஸ்ட்ரேஷன் பியில் வேற ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஏ வந்து பீட்டை ஒரு பொருளை கொடுத்துட்டு அந்த சீட்டை கடன் வாங்குதார். சீட்டை கடன் வாங்கிட்டு பீட்டை இருக்க பொருள் அதுக்கு செக்யூரிட்டின்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஏன்னு சொல்லுதார், சின்னு சொல்லுவார். அதில் செக்யூரிட்டி நான் கடன் கொடுத்துருக்கேன்னு அவர் சொல்லுதார், இவர் செக்யூரிட்டியாக கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கார். கொஞ்ச நாள் கழித்து ஏயும் கேட்காரு, பியும் கேட்காரு. ஏ சொல்லுதார் நான் அந்த பணத்தை கட்டிட்டேன் என்கிட்ட பொருளை கொடுங்காரு. சி சொல்லுதார் அவன் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கான் அதனால் அந்த பொருளை கொடுன்னு. இப்போ வேணுமானா அந்த பி வந்து இன்டர்ப்ளீடர் சூட்டு போடலாம் அப்படிங்கிற. ரூல் நம்பர் 6 என்ன சொல்லுவாங்கன்னா, சார்ஜஸ் ஃபார் பிளைன்டிஃப்ஸ் காஸ்ட்.
இப்போது தேவையில்லாமல் பிளைண்டிஃபாக கொண்டு வந்திருக்காங்க. அப்பா இருக்க வரைக்கும் வாடகையை வாங்கிட்டு இருந்தார். இப்போ 5 பேர் வந்து வாடகை கேட்டதுனால தான் பிரச்சனை. இன்டர்ப்ளீடர் எங்கேருந்து வராரு, அவர் வந்து கோர்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு கோர்ட்டு ஃபீ கட்டி வக்கீலை வச்சு இருக்கார். அதனால் அவருக்குள்ள காஸ்ட்டை இவங்ககிட்ட இருந்து கேட்டு ப்ராப்பராக இருக்க இன்டர்ப்ளீடர் சூட்டாக இருந்தால் காஸ்ட்டை வாங்கி ஒரிஜினல் பிளைண்டிஃபுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ரூல் நம்பர் 6 சொல்லியிருக்காங்க. அடுத்த செஷனில் வேறு டாப்பிக்கை பார்க்கலாம்.